தமிழ் மக்களுடைய விடயத்தில் அவர்கள் மிக கவனமாக இலங்கை என்ற நிலைமையை உருவாக்குவோம் என்று ஒரு புத்தாம் பொதுவாக சொல்லுகிறார்களே தவிர எந்த விதமான ஒரு தேசிய பிரச்சனை இருப்பதாகவும் அதற்கு ஒரு தீர்வை வழங்க வேண்டும் என்பதிலோ ஏனைய பிரதான கட்சிகளுக்கும் தங்களுக்கும் இடையில் இருக்கின்ற வேறுபாடு இந்த நாங்கள் இதை எவ்வாறு வித்தியாசமாக கையாளுவோம் என்பதை பற்றியோ அவர்கள் இதையும் வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஒருவேளை ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசாக்கும் இடையில் ஒரு உடன்பாடு இறுதி கட்டத்தில் பல்வேறு தரப்புகளுடைய தலையீட்டின் காரணமாக ஒரு உடன்பாடு ஏற்பட்டு அவர்கள் ஒரு தரப்பாக நிற்கின்ற நிலையில் ராஜபக்சேக்களுக்கு வேறு தெரிவுகள் இருக்காது. நிச்சயம் அவர்கள் ஒரு வேட்பாளரை முன்வைக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதே போன்று ஏனைய நாடுகளிலும் இந்த மாதிரியான வாய்ப்புகள் அதே நேரம் ப்ரோ சைனா நிலையில் இல்லாவிட்டாலும் கூட சீனாவினுடைய அந்த செல்வாக்கு உட்பட்ட தரப்புகள் பிரதான சக்திகளாக இருக்கக்கூடிய வகையில் சீனா பல்வேறு நகர்வுகளை மேற்கொள்வதாக பல அமெரிக்காவினுடைய புலனாய்வு அறிக்கைகள் கூட அப்படி சொல்லுகிறது. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததற்கு தலைகளாகத்தான் விடயங்கள் நடந்தன. மைத்ரிபால சிறிசேன ஒரு முதிர்ச்சியற்ற நபராகவும் அதே நேரம் கோமாளித்தனம் செயற்படுபவராகவும் தன்னுடைய காலத்தை செலவிட்டிருந்தார். இறுதி காலத்தில் கடந்த 75 வருடங்களாக சிங்கள இனவாத அரசியலை ஈழத்தமிழினம் சந்தித்து வந்திருக்கிறது, எதிர்கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே புதிதாக இனவாதங்கள் எழுச்சி கொள்வதற்கும் தமிழ் மக்களை எதிர்கொள்வதற்கும் புதிதாக ஒன்றுமில்லை. இந்த கடந்த 15 வருடங்களாக அவ்வாறு கொள்கை நிலைப்பட்டு பயணித்த மக்கள் கூட்டத்தை கூறுபடுத்தியவர்கள் இந்த தமிழ் கட்சிகள் தான். உயிரோடை தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் பிரபல பத்திரிகையாளரும் அரசியல் ஆய்வாளருமான யதீந்திரா அவர்களை சந்திக்கின்றோம். தற்போதைய தேர்தல் கள நிலைமை தொடர்பாக ஆராய்வதற்கு. வணக்கம் யதீந்திரா. வணக்கம். ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு இன்னும் உத்தியோகபூர்வமாக வெளிவராத போதிலும் கூட அதற்கான அரசியல் கூட்டணிகள் மற்றது கட்சி தாவல்கள் போன்றன தாராளமாக இடம்பெற்று வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலைமையில் ஜேவிபி கடந்த தேர்தல்களில் சுமார் 5% அல்லது 6% வரையிலான வாக்குகளை பெற்றிருந்த போதிலும் இந்த முறை அவர்களது வாக்களிப்பு வீதம் அதிகமாக இருக்கும் என்ற ஒரு கருத்து கணிப்பீடுகள் முன்வைக்கப்படுகின்றன. அவ்வாறான ஒரு நிலைமையில் அவர்கள் ஒரு 15 அல்லது 20% வாக்குகளை பெறுவார்களாக இருந்தால் இந்த தேர்தலில் 2வது கட்ட வாக்களிப்புக்கு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் என கூறப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் பிரதானமான 2 வேட்பாளர்களுமே 50% வாக்குகளை பெற முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். இது தொடர்பில் உங்களுடைய கணிப்பீடு என்ன? உண்மையில் இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பலவாறான அபிப்பிராயங்கள் முன்வைக்கப்படுகின்றது. அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்கள், ஊடகங்கள் மத்தியில், அதே அரசியல் அவதானிகள் மத்தியில் பலவாறான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் உண்மையில் இந்த ஜனாதிபதி தேர்தலில் பிரதான வேட்பாளர்களாக யார் யார் நிற்கப் போகின்றார்கள், அதே நேரம் எந்த அடிப்படையில் நிற்கப் போகின்றார்கள் என்பதெல்லாம் உண்மையில் இப்பொழுது ஒரு ஒரு குழப்பகரமான ஒரு நிலையில் தான் இருக்கிறது. என்றால் நிர்திடமாக இதை பற்றி சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. பெருமளவுக்கு ஒரு மே மாதத்துக்கு பின்னர் எங்களுக்கு தெளிவாக தெரியக்கூடும். ஆனால் இப்பொழுது தெளிவாக தெரிவது அனுரகுமார திசாநாயக்கா ஒரு பிரதான வேட்பாளராக போட்டியிடப் போகின்றார், அதில் சந்தேகங்கள் இல்லை. அது நேரம் சஜித் பிரேமதாசாவும் போட்டியிடப் போகின்றார் என்ற ஒரு நிலையில் தான் அவருடைய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன. ரணில் விக்ரமசிங்கை பொறுத்தவரையில் அவர் என்ன அடிப்படையில் போட்டியிடப் போகின்றார் என்பது இதுவரை தெளிவாக வெளியில் தெரியவில்லை. பலவாறான கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. அவர் ஒரு பொது வேட்பாளராக நிற்பார் என்று சொல்லப்படுகிறது. மஹிந்த ராஜபக்ச அணியினுடைய ஆதரவோடு நிற்பார் என்றவாறான செய்திகள் வருகின்றன. பொது வேட்பாளராக அவர் நிற்கின்ற பொழுது என்ன அடிப்படையில் பொது வேட்பாளர் என்பது தமிழ் முஸ்லிம் மக்களுடைய ஆதரவோடு நிற்கின்ற ஒரு வேட்பாளரைத்தான் பொது வேட்பாளர் என்று சொல்ல முடியும். உதாரணமாக 2015ஆம் ஆண்டு இடம்பெற்றது போன்று 2015இல் மைத்ரிபால சிறிசேன ஒரு பொது வேட்பாளராக அனைவராலும், அதாவது ராஜபக்ச எதிர்ப்பு தரப்புகள் அனைவரும் ஒன்றிணைந்து அவரை தேர்தலில் வெற்றி பெற செய்தார். அவ்வாறான ஒரு சூழல் மீண்டும் ஏற்படக்கூடும் என்ற ஒரு கணிப்பும் உண்டு. ஆனால் இந்த நிர்திடமாக இந்த தேர்தலில் எவ்வாறான நகர்வுகள் இடம்பெறப் போகின்றன என்பது இதுவரை
ஒரு தெளிவாக உறுதியாக சொல்லக்கூடிய நிலையில் இல்லாவிட்டாலும் நிச்சயமாக இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட நபர்கள் தேர்தல் களத்தில் நிற்கப் போகின்றார்கள் என்பதில் பெரிய அளவுக்கு குழப்பங்கள் இல்லை. ஆனால் இந்த எவ்வாறு நிற்கப் போகின்றார் என்பதில் தான் பிரச்சனைகள் இருக்கின்றன. பொது வேட்பாளரா என்று ஒரு 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 நிலைப்பாடு வருமாக இருந்தால் அந்த பொது வேட்பாளர் என்ற தோற்றப்பாட்டை காண்பிக்கக்கூடிய தகுதி நிலையில் 2 பேர் தான் தற்பொழுது இருக்கிறார்கள். ஒன்று ரணில் விக்ரமசிங்க, அடுத்தது சஜித் பிரேமதாச. ஏனென்றால் இவர்கள் தான் தமிழ் முஸ்லிம் மலையக மக்களுடைய ஆதரவோடு தேர்தல் களத்தில் நிற்கக்கூடியவர்களாக தங்களை காண்பிக்கின்றார்கள். அனுரகுமார அப்படியான அவர் தமிழ் முஸ்லிம் மலையக மக்களுடைய ஆதரவை கூறுகின்ற பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும் கூட அவர் ஒரு பொது வேட்பாளராக நிற்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் அவரும் ஒரு தெளிவாக ஒரு சில தூர நோக்குமிக்க, அதாவது இலங்கையை எப்படி கட்டியெழுப்ப போகின்றோம் என்று சில கருத்துக்களை சொல்லுகிறாரே தவிர ஏனைய மக்கள் கூட்டம் பற்றி அவர் தெளிவான நிலைப்பாடுகள் எதுவும் சொல்லாத நிலையில் அவரை ஒரு பொது வேட்பாளராக அல்லது அவரை ஆதரிக்கின்ற நிலையில் ஏனைய தரப்புகள் இருக்குமா என்பது ஒரு கேள்வி. இந்த நிலையில் தான் இந்த தேர்தல் களம் தற்பொழுது மெதுவாக சூடுபிடிக்க தொடங்குகின்றது. நிச்சயமாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறப் போவர், அது யாரென்று இப்பொழுது எங்களுக்கு தெரியாவிட்டாலும் வெற்றி பெறப் போகின்றவர் பெருமளவு ஒரு பெரும்பாலான தரப்புகளுடைய ஆதரவை பெற்ற ஒருவராகத்தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. நீங்கள் குறிப்பிட்டது போன்று தற்பொழுது இந்த போட்டிக்களம் மும்முனை போட்டியாக தெரிகின்றது. இதுவரை கிடைக்கின்ற தகவலின்படி மும்முனை போட்டி போன்று தெரிகின்றது. அது ஒருவேளை இருமுனை போட்டியாக மாறுமாக இருந்தால் நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த 50% பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஆனால் மும்முனை போட்டியாக இருக்கும் பட்சத்தில் இந்த 50% 3 பேரும் போட்டியிடுகின்ற பொழுது 50% ஒருவரும் பெற முடியாத ஒரு நிலைமை வருகின்ற பொழுது 2ஆம் நிலை வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படலாம். ஆனால் இந்த விருப்பு வாக்குகள் அடிப்படையில் ஜனாதிபதியை நோக்குகின்ற ஒரு ஒரு பார்வை பெருமளவுக்கு மக்கள் மத்தியிலும் இல்லை. அவ்வாறான இந்த கட்சிகள் அப்படியான பிரச்சாரங்களை முன்னெடுக்க வேண்டி இருக்கும். விருப்பு வாக்கை உங்களுடைய 2ஆம் விருப்பு வாக்கை இந்த அடிப்படையில் பிரயோகிங்கள் என்ற பிரச்சாரங்களை கட்சிகள் செய்தால் ஒழிய 2வது விருப்பு வாக்கு என்பது பொதுவாக ஜனாதிபதி தேர்தலில் பெரும்பாலானாக்கள் போடுவதில்லை. அவ்வாறான ஒரு சூழல் தான் இருக்கின்றது. ஆகவே 50% குறைவான, அதாவது அரசியல் யாப்பின்படி 50% குறைவாக சென்றால் 2வது வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். 2வது வாக்கெடுப்பிலும் அது ஒருவரும் இந்த வாக்கெடுப்பில் கூட அவர்கள் வெல்ல முடியாத நிலை இருக்குமாக இருந்தால் அதிகூடிய வாக்குகளை, ஒட்டுமொத்த வாக்குகளில் அதிகூடியவரை பெற்றவர் என்ற அடிப்படையில் 3ஆம் நிலையில் ஒருவர் தெரிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு குழப்பகரமான ஒரு நெருக்கடி மிக்க தேர்தல் களமாகத்தான் இது நிச்சயம் இருக்க. ஜேவிபியை பொறுத்தவரையிலே அவர்கள் இந்த தேர்தல் கள நிலைமையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என்பது பொதுவாக கணிப்பிடப்படுகின்ற போதிலும் கூட தமிழ் முஸ்லிம் சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகளை பெறுவதில் அவர்கள் போதிய அக்கறை காட்டவில்லை என்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுகின்றது. இதற்கு என்ன காரணம்? இதில் அடிப்படையான பிரச்சனை ஜேவிபி உண்மையில் அதாவது இந்த இதுவரை அவர்களுடைய வளர்ச்சி போக்கிற்கும் இப்பொழுது அவர்களை பற்றி வெளியில் வருகின்ற தகவல்கள், அவர்களை பற்றி காண்பிக்கின்ற அந்த தோற்றப்பாட்டுக்கும் பெரிய அளவுக்கு ஒரு இடைவெளி இருக்கின்றது. மலைக்கும் மடுவுக்கும் உள்ள இடைவெளி. என்றால் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு 4% வாக்குகளை பெற்றவர்கள் திடீரென்று 50% வாக்குகளை பெறக்கூடிய தகுதி நிலையை பெற்றிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் கணிப்புகள் வெளிவருகின்றன. அந்த கணிப்புகள் தொடர்பிலும் பல மாறுபட்ட அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் பிரதான கட்சிகள் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அல்லது அச்சப்படக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய செல்வாக்கு அதிகரித்திருக்கின்றது சிங்கள மக்கள் மத்தியில் என்ற கணிப்பு இருப்பதால் தான் ஏனையவர்களும் அதை பற்றி யோசிக்கின்றார். இந்த நிலையில் ஜேவிபியை பொறுத்தவரையில் ஆட்சியை நெருங்கி வரக்கூடிய ஒரு கட்சியாக அது தற்பொழுது இந்த ஜனாதிபதி தேர்தலில் தன்னுடைய வாக்குபலத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு பரிசோதனை களத்துக்குள் செல்லுகிறது. இந்த நிலையில் பிரதானமாக அவர்களுடைய இலக்கு சிங்கள மக்களுடைய ஆதரவை பெறுவது. பெரும்பான்மையான ஏனைய கட்சிகள் போன்றுதான் அவர்களுடைய மனோநிலையும் இருக்கின்றது. ஏனைய கட்சிகளை விடவும் அவர்களுடைய மனோநிலை சிக்கலானது. ஏனென்றால் இது ஆட்சி அதிகாரத்தை நெருங்குவதற்கு ஒரு பரிசோதனை களத்துக்குள் செல்வதற்கான முதல் சந்தர்ப்பம் என்பதால் அவர்கள் ஏனைய மக்கள், குறிப்பாக தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சினைக்கு ஒரு தீர்வை பற்றி பேசினால் அது சிங்கள மக்கள் மத்தியில், அதாவது தங்களுடைய வளர்ந்து வருகின்ற தங்களுடைய செல்வாக்கை பாதித்துவிடும், அல்லது தங்களுடைய எதிர்த்தரப்புகள் அதை பயன்படுத்தி தங்களை பலவீனப்படுத்துவதற்கான பிரச்சாரங்களை முன்னெடுப்பார்கள் என்ற அடிப்படையில் இருந்துதான் அவர்கள் திட்டங்களை வகுப்பது போன்று தெரிகின்றது. அதன் காரணமாகத்தான் நீங்கள் சொன்னது போன்று அவர்கள் ஏனைய மக்களுடைய வாக்குகளை சந்திப்புகளை மேற்கொண்டாலும் கூட எந்த விதமான வாக்குறுதிகளையும் வழங்குபவர்களாகவோ அல்லது அவர்களை கவர்வதற்காக சில திட்டங்களை முன்வைப்பவர்களாகவோ அவர்கள் இல்லை.
குறிப்பாக தமிழ் மக்களுடைய விடயத்தில் அவர்கள் மிக கவனமாக இலங்கையர் என்ற நிலைமையை உருவாக்குவோம் என்று ஒரு புத்தாம் பொதுவாக சொல்லுகிறார்களே தவிர எந்த விதமான ஒரு தேசிய பிரச்சனை இருப்பதாகவும் அதற்கு ஒரு தீர்வை வழங்க வேண்டும் என்பதிலோ ஏனைய பிரதான கட்சிகளுக்கும் தங்களுக்கும் இடையில் இருக்கின்ற வேறுபாடு இந்த நாங்கள் இதை எவ்வாறு வித்தியாசமாக கையாளுவோம் என்பதை பற்றியோ அவர்கள் இதையும் வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். காரணம், அப்படி சொல்லுகின்ற பட்சத்தில் அது தென்னிலங்கையில் தங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தினால் தங்களுடைய செல்வாக்கை அதை சரித்துவிடும் என்ற ஒரு அச்சத்தில் இருந்துதான் அந்த முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. இது ஏனைய பிரதான கட்சிகளுக்கும் ஜேவிபிக்கும் இந்த சிங்கள வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற மனோநிலையில் ஒத்த நிலைப்பாட்டை கொண்டவர்களாகத்தான் இவர்கள் எல்லோருமே இருக்கின்றனர். பொதுஜன பெரமுனவும் தங்களுடைய கட்சியின் சார்பில் ஒருவர் களமிறக்கப்படுவார் என கூறி வருகின்றது. மஹிந்த ராஜபக்ச கூட அண்மையில் அவ்வாறு தெரிவித்திருந்தார். அதற்கான வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கின்றது? மஹிந்த ராஜபக்சை பொறுத்தவரையில் உண்மையில் இதுவும் கிடைக்கின்ற தகவல்கள் ஊடக செய்திகளின் அடிப்படையில் தான் நாங்கள் ஒரு 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 அந்த விடயத்தை அவதானிக்க முடியும். மஹிந்த ராஜபக்ச தரப்பு இந்த அதாவது கோட்டபாயவின் வீழ்ச்சியை தொடர்ந்து அவர்களுடைய அந்த செல்வாக்கு நிலை, அவர்களுடைய அந்த தென்பகுதியில் அவர்கள் ஒரு பெரும் செல்வாக்கு மிக்க ஒரு 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 தரப்பு என்ற நிலையிலிருந்து கணிசமாக கீழிறங்கி விட்டார்கள். அவர்கள் பெரிய சரிவை சந்தித்து விட்டார்கள். அந்த சரிவிலிருந்து மீண்டெழுவதற்கு அவர்களுக்கு அண்மை காலத்தில் வாய்ப்புகள் இருப்பதாக தெரியவில்லை. இந்த நிலையில் இந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் ஒன்றில் அவர்கள் தங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நெருக்கடிகளை கொடுக்காத அல்லது தங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சலுகைகளை வழங்கக்கூடிய ஒருவர் ஜனாதிபதியாக வருவதை அவர்கள் முதலில் விரும்புவார்கள். இரண்டாவது, ஒருவேளை அதற்கான வாய்ப்புகள் அல்லது அப்படி தாங்கள் எதிர்பார்ப்பது போன்று நிலைமைகள் அமையாவிட்டால் தங்களுடைய செல்வாக்கை ஏதோ ஒரு வகையில் தக்க வைத்துக் கொள்வதற்கு, அதாவது அடுத்த நாடாளுமன்ற தேர்தலை அவர்கள் எதிர்கொள்வதற்கு இந்த ஜனாதிபதி தேர்தலில் தங்களுடைய வாக்கு வங்கி மிச்சம் இருப்பதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கேற்ற வகையில் காய்களை நகர்த்துவார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் ஒருவேளை ஒரு வேட்பாளரை நிறுத்தக்கூடும் என்ற கணிப்பு இருக்கின்றது. அது தொடர்பாக இப்பொழுது பிரதான வேட்பாளர்கள் குறிப்பாக அவர்கள் ஒரு பேச்சு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய நபர் என்று கருதினால் அது நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்கே மட்டும்தான். ஏனென்றால் சஜித் பிரேமதாசாவுடனோ அல்லது அனுரகுமாரனோடோ அவர்கள் இணக்கப்பாட்டுக்கு செல்ல முடியாது, அதற்கு வாய்ப்புகள் இல்லை. நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்கோடு, என்றால் அவர்களுடைய ஆதரவோடு தான் அவர் தற்பொழுது ஜனாதிபதியாக இருக்கின்றார். இந்த நிலையில் அவர்கள் ஒரு உடன்பாட்டை செய்யக்கூடியவர்கள், அது ஒரு பின்கதவு உடன்பாட்டாக இருந்தாலும் கூட அது ரணில் விக்ரமசிங்கே மட்டும், வேறு யாரோடும் செய்ய முடியாது. இந்த நிலையில் ஒருவேளை ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசாக்கும் இடையில் ஒரு உடன்பாடு இறுதி கட்டத்தில் பல்வேறு தரப்புகளுடைய தலையீட்டின் காரணமாக ஒரு உடன்பாடு ஏற்பட்டு அவர்கள் ஒரு தரப்பாக நிற்கின்ற நிலையில் ராஜபக்சேக்களுக்கு வேறு தெரிவுகள் இருக்காது. நிச்சயம் அவர்கள் ஒரு வேட்பாளரை முன்வைக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அவ்வாறு இல்லாவிட்டால் அவர்கள் வேட்பாளர்களை நிறுத்த மாட்டார்கள். ஆனால் ஒருவேளை ஒரு ரணில் விக்ரமசிங்கே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்ற ஒரு பொது வேட்பாளராக நிற்பார்களா, அப்படி ஒரு தோற்றத்தில் அவர் போட்டியிடுவாராக இருந்தால் இவர்கள் நேரடியாக ரணிலை ஆதரிக்காமல் அதே நேரம் நீங்கள் மற்ற தரப்புகளுக்கு எதிராக பிரச்சாரங்களை அவர்கள் செய்யக்கூடும். குறிப்பாக அனுரகுமார் திசாநாயக்கு எதிராக, ஏனென்றால் அவர்களுடைய சிங்கள அடித்தள மக்களுடைய வாக்கு வங்கியை கைப்பற்றக்கூடிய நிலையில் தற்பொழுது எழுச்சியடைந்து வருவது ஜேவிபி. அப்படி பார்க்க போனால் இவர்களுடைய அந்த அந்த கடும் சிங்கள பகுதிகளில் இருக்கின்ற வாக்குகளை கைப்பற்றக்கூடிய நிலையில் இவர் சவாலாக பிரதான கட்சியாக ஜேவிபி தான் இருக்க போகின்றது அவர்களை பொறுத்தவரை. ஆகவே இரண்டாவது நிலையில் சஜித் இருப்பார். நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு ஒரு விடயமே இல்லை. என்றால் ரணில் விக்ரமசிங்கே இந்த அடித்தள கடும்போக்கு சிங்கள அந்த கடும்போக்கு தரப்புகளின் செல்வாக்கு உட்பட்ட பகுதிகளில் பெரிய அளவுக்கு வாக்குகளை பெறக்கூடிய தகுதி நிலையில் ரணில் விக்ரமசிங்கே இருக்க போவதில்லை. அது அவர்களுக்கு பிரச்சனை. ஆகவே இந்த ஜேவிபிக்கு எதிரான கடும் பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொள்ளக்கூடும். நேரடியாக ரணிலை ஆதரிக்காமல் மறைமுகமாக ஒரு ஆதரவை வழங்கி கொண்டு செயற்படவும் கூடும். இப்படியான நிலைமைகள் இருக்கின்றன. ஆனால் இந்த நிலைமைகள் எல்லாம் ரணில் விக்ரமசிங்கவினுடைய தீர்மானங்களில் தான் தங்கியிருக்கு. நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ரணில் விக்ரமசிங்காவுக்கும் சஜித் பிரேமதாசாவுக்கும் இடையே ஒரு இணைப்பை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் இடம்பெறுவதாக. அவ்வாறான முயற்சிகளின் பின்னணி என்ன, அதனுடைய நோக்கங்கள் என்ன, அதன் பின்னணியில் செயற்படுபவர்கள் யார்? உண்மையில் இதில் ஆரம்பத்தில் குறிப்பாக மனோ கணேசன் மற்றும் ஹக்கீம் இணைந்து இந்த மாதிரியான சில முயற்சிகள் எடுத்ததாக தகவல்கள் வெளிவந்தன. அந்த முயற்சிகள் மனோ கணேசன் போன்றவர்கள் அந்த முயற்சிகளை எடுத்து, ஆனால் அது பெரிய அளவுக்கு வெற்றி அளிக்கவில்லை இதுவரை.
ஆனால் அதே நேரம் அடுத்த மாதம் அளவில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கின்ற பிரதான உறுப்பினர்கள் சிலர் கூட இந்த மாதிரியான விடயங்கள், அதாவது நாங்கள் இப்பொழுது ஜேவிபியினுடைய எழுச்சி ஒரு பிரதான விடயமாக இருக்கின்ற சூழலில் தனித்தனியாக போட்டியிடுவது அனைவருக்கும் ஒரு உகந்ததல்ல. ஆகவே ஒரு ஒரு கூட்டாக இணைந்து பயணிப்பதன் மூலம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் பொருத்தமானது என்ற அடிப்படையில் அவர்கள் கூட இந்த கருத்துக்களை முன்வைப்பதாகவும், அதே நேரம் அவ்வாறு ஒரு 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 கட்டத்தில் அவர்கள் சஜித் பிரேமதாசா இதற்கு இணங்காத பட்சத்தில் ஒருவேளை அவர்கள் இதிலிருந்து வெளியேறுவதற்கான சூழலும் இருக்கலாம் என்று என்றால் கிடைக்கின்ற சில தகவல்களின்படி அப்படியான முயற்சிகள் இடம்பெறுகின்றன. அவ்வாறான சூழலில் சஜித் பிரேமதாசா வேறு தெரிவுகள் இல்லாமல் ஒரு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரக்கூடும் என்றும் கருத்துக்கள் உண்டு. ஆனால் ஒருவேளை அது நடைபெறாமலும் விடலாம். ஆனால் அந்த முயற்சிகள் குறிப்பாக அதிகாரத்தை கைப்பற்றுவது பிரதானமானது என்ற அடிப்படையில் சிந்திப்பவர்கள் இந்த முயற்சிகளில் ஈடுபடுகின்றார்கள். முக்கியமாக ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்கவனுடைய தலைமைத்துவம் ஒரு முக்கியமான விடயம். ஏனென்றால் நாட்டை முன்கொண்டு செல்வதற்கு அவருடைய தலைமைத்துவம் பிரதானமானது. அதே வேளை அவருடைய அதாவது கட்டமைப்பு சார்ந்து அவர் மிகவும் பலவீனமாக இருக்கிறார். ஆகவே அந்த பலத்தை நாங்கள் கொடுப்பதன் மூலம் அவருடைய தலைமைத்துவத்தும் எங்களுடைய கட்டமைப்பு சார் பலமும் இணைந்து இந்த அதிகாரத்தை முன்கொண்டு செல்வது பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த உரையாடல்கள் இடம்பெறுகின்றன. இதில் பிரதானமாக அந்த கட்சிக்குள் இருப்பவர்கள் தான் இந்த முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதேவேளை நிச்சயமாக இலங்கை தீவில் இப்பொழுது அது எங்களுக்கு தெளிவாக தெரியாவிட்டாலும் நிச்சயமாக இந்த தேர்தலில் பிரதான வெளித்தரப்புகளும் தங்களுடைய தீவிர கவனங்களை எதிர்வரும் மாதங்களில் செலுத்தக்கூடும் என்றால் அது ஒரு பொதுவான அவதானம். நிச்சயமாக எங்களுக்கு தெரியும் இந்த பகுதிகளில் பல்வேறு புவிசார் அரசியல் நெருக்கடிகள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பிராந்தியத்தில் இலங்கையினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டியவர்கள் தொடர்பில் பல்வேறு கரிசனைகள் நிச்சயம் இருக்கும். அவ்வாறான தரப்புகளும் எதிர்காலத்தில் சில காய் நகர்த்தலில் ஈடுபடுவார்கள். ஆனால் அதை எங்களால் இப்பொழுது ஊகிக்க முடியாது. ஆனால் நிச்சயமாக அவர்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த ரணிலையும் சஜித்தையும் இணைக்கும் முயற்சியில மேற்கு நாடுகளும் இந்தியாவும் அக்கறையாக இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருந்தது. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கின்றது? உண்மையில் இந்த மாதிரியான கருத்துக்கள் ஊகங்களின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று 2015ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றத்தின் பொழுதும் இந்த மாதிரியான கருத்துக்கள் பரவலாக முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச இந்தியாவின் மீது குற்றம் சாட்டினார் இந்த ஆட்சி தோற்கடிக்கப்பட்ட பின்னர். தொடர்ந்து பிறகு அமெரிக்காவின் மீது குற்றம் சாட்டினார். இப்படியான பின்னல், அதாவது ஒரு சதியின் மூலம் தான் தோற்கடிக்கப்பட்டு விட்டதாக அவர் சொன்னார். நிச்சயமாக இப்பொழுது ஒரு 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 சீனாவினுடைய செல்வாக்குகள் இந்த பிராந்திய இந்தியாவுடைய அயல் நாடுகளில் அதிகரித்து வருகின்ற ஒரு சூழல். அந்த அதிகரிப்பு என்பது கட்சிகளூடாகத்தான் பிரதானமாக இடம்பெறுகிறது. நீங்கள் உதாரணமாக மோல்டிவ்ஸை பார்க்கலாம். மோல்டிவ்ஸில் ஒரு 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 ப்ரோ சைனா ஜனாதிபதி ஒருவர் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார். அதே போன்று ஏனைய நாடுகளிலும் இந்த மாதிரியான வாய்ப்புகள், அதே நேரம் ப்ரோ சைனா நிலை இல்லாவிட்டாலும் கூட சீனாவினுடைய அந்த செல்வாக்குட்பட்ட தரப்புகள் பிரதான சக்திகளாக இருக்கக்கூடிய வகையில் சீனா பல்வேறு நகர்வுகளை மேற்கொள்வதாக பல அமெரிக்காவினுடைய புலனாய்வு அறிக்கைகள் கூட அப்படி சொல்லுகிறது. அமெரிக்க தேர்தலில் கூட அவர்கள் தலையிடுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக, அச்சங்கள் இருப்பதாக அமெரிக்க அந்த புலனாய்வு அறிக்கைகள் சொல்லுகின்றன. அமெரிக்காவிலேயே அவர்களுடைய தலையீடுகள் இருக்க முடியும் என்றால் இலங்கை போன்ற ஒரு சாதாரண நாட்டை பற்றி நாங்கள் கற்பனை செய்ய முடியாது. ஆகவே இந்த பின்னணியில் இந்த பிரதான இந்த சீனாவை எதிர்கொள்ளுதல் என்ற அடிப்படையில் சிந்திக்கின்ற தரப்புகள் நிச்சயம் இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற தரப்புகள் தொடர்பில் கவனம் செலுத்தும். அந்த வகையில் அது ஊகங்களாக இருந்தாலும் அதில் ஒரு தர்க்க ரீதியாக அதை நாங்கள் நிராகரிக்க முடியாது. ஆனால் அது எப்படி யாரை அவர்கள் விரும்புகிறார்கள் என்பதெல்லாம் எங்களால் கணிக்க முடியாவிட்டாலும் நிச்சயமாக அவர்களுடைய ஒரு கரிசனை இந்த தேர்தலில் இருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இலங்கையின் பிரதான கட்சிகளில் ஒன்றான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலும் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டு அதன் இரண்டாக பிளவுபடும் நிலைமை ஒன்று உருவாகி இருக்கின்றது. இந்த பிளவின் பின்னணியில் என்ன நடைபெறுகின்றது? உண்மையில் இந்த விடயம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பொறுத்தவரையில் மைத்ரிபால சிறிசேனவை அதிகாரத்துக்கு, அதாவது அவரை ராஜபக்ச முகாமிலிருந்து வெளியில் எடுத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியையும் ஐக்கிய கட்சியையும் பூரணியாக ஒரு தேர்தல் கூட்டாக மாற்றி ஒரு பொது வேட்பாளராக அவரை முன்னிலைப்படுத்தி வெற்றி பெறச் செய்ததில் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க பிரதான பங்கு வகித்திருந்தார். அந்த காலத்தில் அவர்கள் ஒரு பெரிய நம்பிக்கையோடு தான் மைத்ரிபாலவை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தார்கள்.
ம். ஏனென்றால் இவரை முன்னிலைப்படுத்தி அந்த கட்சியை அடுத்த கட்டத்தை கொண்டு போகலாம் என்ற அடிப்படையில் தான் சந்திரிகா குமாரதுங்க அவருடைய ஆதரவை வழங்கியிருந்தார். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததற்கு தலைகளாகத்தான் விடயங்கள் நடந்தன. மைத்ரிபால சிறிசேன ஒரு முதிர்ச்சியற்ற நபராகவும் அதே நேரம் கோமாளித்தனமாக செயற்படுபவராகவும் தன்னுடைய காலத்தை செலவிட்டிருந்தார் இறுதி காலத்தில். இப்பொழுதும் பல கோமாளித்தனமான அறிக்கைகளையும் கருத்துக்களையும் கூறி வருகின்றார். இந்த நிலையில் அவ்வாறான ஒருவரிடம் இந்த கட்சியை விட்டு வைப்பது ஒரு பொருத்தமல்ல என்ற அடிப்படையில் தான் முதலாவது அதிருப்தி உருவாகி அந்த பிளவு ஏற்பட்டிருக்கிறது. இவரை போன்ற ஒருவரிடம் அந்த கட்சியை விடக்கூடாது. ஏனென்றால் அது ஒரு பாரம்பரிய கட்சி, ஒரு வரலாறு உள்ள கட்சி. அந்த கட்சியை மீண்டும் சரியானவர்களுடைய, அதாவது அந்த கட்சியை கட்டியெழுப்பக்கூடிய சரியானவர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் மீண்டும் சந்திரிகா குமாரதுங்க இந்த விடயத்தில் ஈடுபட்டு வருகின்றார் என்ற செய்திகள் வருகின்றன. இந்த பின்னணியில் தான் அந்த பிளவு ஏற்பட்டு, ஆனால் தற்பொழுது மைத்ரிபால சிறிசேன பெருமளவுக்கு அந்த அவருடைய செல்வாக்கை அதிகம் இழந்திருக்கிற ஒரு சூழல் தான் காணப்படுகின்றது. அடிப்படை என்னவென்றால், ஒருவரோடு தாங்கள் நிற்பதால் தங்களுடைய அரசியல் எதிர்காலம் என்னென்ற கேள்வியில் இருந்துதான் ஒருவரை இன்னொருவர் தெரிவு செய்கின்றனர். அந்த அடிப்படையில் ஆகவே மைத்திரிபாலோடு இருப்பதால் என்ன பிரயோசனம் என்ற கேள்வி எழும்புகின்ற பொழுது நிச்சயமாக மற்றவர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு தரப்பிடம் வந்து விடுவார். அவ்வாறான ஒரு நிலைமைதான் காணப்படுகிறது. இந்த பிளவு மைத்திரிபால சிறிசேன உடைய நகர்வுகளின் காரணமாகத்தான் ஏற்பட்டது. அந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் தொடர்பாக அண்மை காலத்தில் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்றது. தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த விடயத்தில் ஒரு பிளவுபட்டுள்ள நிலைமையை தெளிவாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு தரப்பினர், குறிப்பாக சுமந்திரன் தலைமையிலான தரப்பினர் அதனை கடுமையாக எதிர்க்கின்றார்கள். இன்னொரு தரப்பினர் அதற்கு ஆதரவான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். இந்த நிலைமையில தமிழரசு கட்சியினுடைய ஆதரவை பெறாமல் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை முன்னகர்த்தக்கூடியதாக இருக்குமா? உண்மையில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு எண்ணக்கரு இப்பொழுது பரவலாக பேசப்படுகின்ற விடயமாக மாறி இருக்கின்றது. அதுக்கு காரணம் என்னென்றால், தர்க்க ரீதியில் அதை பலமாக எதிர்ப்பதற்கு இவரிடமும் வலுவான வாதங்கள் இல்லை. அது முதலாவது விடயம். நீங்கள் சொன்னது போன்று சுமந்திரனும் அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு சிலரும் தான் அதற்கு எதிராக இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதிராக பேசுவதும் கூட தர்க்க ரீதியாக மிக பலவீனமானது. அவர்கள் சொல்லுகிறது, இந்த பொது வேட்பாளர் விடயத்தை முன்னெடுத்தால் தென்னிலங்கையில் இனவாத சக்திகள் பலமடையும் என்ற கருத்து தான் அவர்கள் சொல்லு. வேறு எந்த ஒரு தர்க்க ரீதியாக அவர்களிடம் இதை எதிர்கொள்வதற்கு எந்த வாதங்களும் இல்லை. அவை மிகவும் பலவீனமான நிலையில் சிங்கள இனவாதம் எழுச்சி கொள்ளும், அல்லது அவர்கள் குறிப்பாக ராஜபக்ச தரப்புகளுக்கு இது வாய்ப்பாகும், அவர்கள் இருக்கக்கூடும் இப்படியான கருதி. இதெல்லாம் ஒரு அர்த்தமற்ற அல்லது தற்கிருதியாக பலவீனமான வாதங்கள். ஏனென்றால் கடந்த 75 வருடங்களாக சிங்கள இனவாத அரசியலை ஈழத்தமிழினம் சந்தித்து வந்திருக்கிறது, எதிர்கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே புதிதாக இனவாதங்கள் எழுச்சி கொள்வதற்கும் தமிழ் மக்களை எதிர்கொள்வதற்கும் புதிதாக ஒன்றுமில்லை. ஆனால் நீங்கள் சொன்னது போன்று இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆதரவு பிரதானமானது என்ற கருத்தை ஏனைய கட்சிகளும் முன்வைத்திருக்கின்றன. முக்கியமாக இந்த விடயத்தை முன்கொண்டு செல்வதற்கு குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொள்கை அளவில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சிவில் சமூக தரப்புகள் மத்தியில் அந்த உரையாடல்களை முன்னெடுத்த நிலையில் அவர்கள் அதை ஆதரித்திருக்கிறார்கள். சந்திப்புகளிலும் கலந்து கொண்டிருந்தார்கள். தமிழரசு கட்சியோடு இதுவரை உத்தியோகபூர்வமாக பேச்சுவார்த்தைகள் எதுவும் இடம்பெறவில்லை. ஆனால் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த முக்கியமானவர்கள் பொது வழிகளில் இதற்கு ஆதரவாக பேசி வருகின்றார்கள். மக்கள் மனு சிவில் சமூக குழுவினுடைய சந்திப்புகளில் பங்கு கொண்டு தங்களுடைய ஆதரவுகளை வெளிப்படுத்தி இருந்தார்கள். குறிப்பாக மட்டக்களப்பில் முக்கியமான தமிழரசு கட்சியினுடைய சிரேஷ்ட தலைவர்களான சிறுநேசன், அரியநேந்திரன் போன்றவர்கள் எல்லாம் பொதுவெளியில் ஆதரவாக பேசுகிறார்கள். முக்கியமாக தலைவர் தெரிவில் அதிக வாக்குகளில் வெற்றி பெற்ற ஸ்ரீதரன், அந்த தேர்தல் முடிவுகள் நீதிமன்றத்துக்குள் சென்றிருக்கலாம், அது ஒரு விடயம். அந்த முடிவுகளில் வெற்றி பெற்ற ஸ்ரீதரன் பொதுவெளிகளில் நேரடியாகவும் பொதுவெளிகளிலும் தொடர் ஆதரவாக பேசி வருகிறார். ஆக இந்த நிலையில் தமிழரசு கட்சிக்குள் தனிநபர்களாக பலர் அதை ஆதரிப்பதும் ஆதரிக்கின்ற போக்கு அதிகரித்திருக்கிறது. ஆனால் உத்தியோகபூர்வமாக தமிழரசு கட்சி என்ற அடிப்படையில் ஒரு தீர்மானம் அவர்கள் எடுக்கவில்லை. அதற்கு ஒரு முக்கிய காரணம், அவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய நிலையில் இப்பொழுது இல்லை என்பதுதான் அதனுடைய உண்மையான பிரச்சனை. அதன் காரணமாகத்தான் இப்ப நீங்கள் குறிப்பிட்ட சுமந்திரன் ஒருவர் தான், சுமந்திரனும் அவரோடு நிற்கின்ற ஒரு சிலரும், முக்கியமாக சுமந்திரன் தான் அதை எதிர்த்து பேசுகிறாரே தவிர வேறு யாரும், அதை பிரதானமான நபர்கள் யாரும் பேசவில்லை. மாவை சேனாதிராஜா ஆதரித்தும் பேசவில்லை, ஆனால் எதிர்த்தும் பேசவில்லை. தங்களுடைய கட்சிக்குள் கலந்துரையாடி பேசுவதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு தெரிவித்திருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
இந்த நிலையில் தான் இந்த தமிழிசை கட்சிக்குள் இருவர், உண்மையில் தமிழிசை கட்சிக்குள் இருவர் கருத்துக்கள் என்று சொல்ல முடியாது. பெரும்பான்மையானவர்கள் இந்த கருத்தை ஆதரிக்கிறார்கள். ஆகவே அந்த பெரும்பான்மையானவர்கள் எல்லாம் ஒரு ஒரு இடத்துக்கு வருகின்ற பொழுது தமிழிசை கட்சியில் அதிகமானவர்கள் இந்த கருத்தை ஆதரிக்கக்கூடிய நிலைதான் இருக்கிறது. ஆம், ஆனால் தமிழிசை கட்சியினுடைய ஆதரவு பிரதானமானது என்ற கருத்து எல்லோருக்கும் உண்டு. ஏனென்றால் எல்லோரும் ஒன்றிணைகின்ற பட்சத்தில் தான் இதை வெற்றிகரமாக முன்னெடுக்கலாம். ஆம், அந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தை முன்னிலைப்படுத்தி யாழ்ப்பாணத்திலும் மட்டக்களப்பிலும் சிவில் சமூகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட கருத்தரங்களில் நீங்களும் உரையாற்றி இருக்கின்றீர்கள். அந்த வகையில கிழக்கு மாநிலத்திலையும் வடக்கு மாநிலத்திலையும் இதற்காக இருக்கக்கூடிய ஆதரவு எப்படி இருக்கிறது? மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கின்றது? இந்த சந்திப்புகளில் கலந்து கொண்ட பெரும்பாலும் கிட்டத்தட்ட 90% சந்திப்புகள் கலந்து கொண்டவர்கள் ஆதரவான நிலைப்பாட்டைத்தான் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே நேரம் இதில் உள்ள சாதகமான அம்சம் என்றால், கடந்த 3 ஜனாதிபதி தேர்தல்களையும் எதிர்கொண்டது போன்று ஈழத்தமிழினம் இந்த தேர்தலை எதிர்கொள்ள முடியுமா என்ற கேள்விக்கு தர்க்க அது அப்படித்தான் தொடரும் நாங்கள் செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்ல முடியாது. ஆகவே தர்க்க தென்னிலங்கை வேட்பாளர்களை ஆதரிப்பதில் உள்ள சிக்கல்களை புரிந்து கொள்ளுகின்ற அனைவருமே இதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் எல்லோரிடமும் இருக்கின்ற ஒரு கேள்வி, இது இது வந்து எந்த அளவிற்கு சாத்தியமானது, எந்த அளவுக்கு நாங்கள் இதை வெற்றிகரமாக முன்கொண்டு செல்லலாம் என்ற கேள்விகள் பலரிடம் உண்டு. ஏனென்றால் தமிழ் கட்சிகள் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இதில் பயணிக்கும், தமிழ் கட்சிகளினுடைய ஒற்றுமையின் மீது இருக்கின்ற சந்தேகத்தின் காரணமாகத்தான் இந்த இந்த சந்தேகம் சாதாரண மக்கள் மத்தியிலும் இந்த சந்தேகம் இருக்கிறது. காரணம், கடந்த 15 வருடங்களாக தமிழ் மக்கள் ஒரு கொள்கை நிலைப்பட்ட தேர்தல்களில் கொள்கை நிலைப்பட்டு தான் தமிழ் மக்கள் ஒன்றாக பயணித்திருக்கிறார்கள். இந்த மூன்றும் அல்ல, கடந்த 75 வருடங்களாக தமிழ் மக்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பிரதான கொள்கை நிலைப்பட்ட போக்குகளுக்கு மாறாக பெரும்பான்மையானவர்கள் இருந்ததில்லை. ஒரு மக்கள் அந்த அரசியல் கட்சிகளை காலத்துக்கு காலம் நம்பி அந்த நிலைப்பாட்டுக்கு அவர்கள் ஆதரவளித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கடந்த 15 வருடங்களாக அவ்வாறு கொள்கை நிலைப்பட்டு பயணித்த மக்கள் கூட்டத்தை கூறுபடுத்தியவர்கள் இந்த தமிழ் கட்சிகள் தான். இவர்கள் தான் இதை கூறுபடுத்தினார். மக்கள் ஒன்றாக இருந்த மக்களை பல கூறுகளாக்கி அவர்களை பல்வேறு இடங்களில் பல்வேறு சிதறி போகின்ற சூழலை உருவாக்கியது இந்த கட்சிகள் தான். இப்பொழுது அதன் காரணமாகத்தான் இந்த சிவில் சமூக குழுக்கள் மற்றும் புத்திஜீவிகள் சம்பந்தமான கரிசனை உள்ளவர்கள் மத்தியில் இருக்கின்ற சந்தேகம், இந்த கட்சிகள் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இதை முன்கொண்டு செல்லும், இந்த கட்சிகளை நம்பலாமா, இவர்களை நம்பி பயணிக்கலாமா என்ற கேள்வியிலிருந்து தான் அந்த சந்தேகம் எழுகின்றதே தவிர நிலைப்பாடு, அதாவது இந்த எண்ணக்கருவை முன்கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த அந்த முயற்சியை எல்லோருமே ஆதரிக்கின்றார்கள். ஏனென்றால் இன்றைய காலத்தில் தமிழ் மக்களை ஒரு தேசமாக திரட்சி பெறச் செய்வதற்கும், தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனையை முன்னிலைப்படுத்துவதற்கும், வெறுமனே இலங்கை தீவு என்பதனுடைய பொருளாதார பிரச்சனை என்பது ஏதோ கொரோனாவால் ஏற்பட்ட சூழல் மற்றும் இந்த உலகளாவிய பொருளாதார பிரச்சனைகளின் விளைவாக ஏதோ ஏற்பட்டது அல்ல. இது ஒட்டுமொத்தமாக கடந்த 75 வருடங்களாக இலங்கை தீவை மாறி மாறி ஆட்சி செய்த சிங்கள ஆட்சியாளர்களுடைய கொள்கை தவறுகளும், தேசிய இன பிரச்சனையை கையாள்வதில் அவர்கள் இழைத்த மாபெரும் தவறுகளுமே அந்த நாட்டை அதல பாதாளத்தை நோக்கி தள்ளியது என்ற கருத்தை எந்த ஒரு சிங்கள கட்சியும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஆகவே தேசிய இன பிரச்சனையை ஒரு பிரதான விடயமாக அவர்கள் முன்வைப்பதற்கு தயாரற்ற சூழலில் அதை முன்வைப்பதற்கு எங்களுக்கு இருக்கின்ற ஒரு களம் இந்த தேர்தல் தான். அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த பொது வேட்பாளர் தான் எங்களுக்கு இருக்கின்ற ஒரு சாதகமான வழியாகும், ஒரு தந்திரமான வழியாகும் என்ற அடிப்படையில் அதை எல்லோருமே ஏற்றுக்கொள்வது. ஆனால் இவர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு பயணிப்பார்களா என்பதில் தான் அந்த சந்தேகம் ஏற்படுகிறது. நீங்க தென்னிலங்கையிலும் பிரதான சிங்கள கட்சிகளுடன் இது தொடர்பாக பேசி இருக்கின்றீர்கள். அதாவது மக்கள் மனு என்ற அமைப்பினால் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகள் தொடர்பாக பேசி இருக்கின்றீர்கள். குறிப்பாக சஜித் பிரேமதாஸ் உட்பட சிங்கள தலைவர்கள் சிலரை சந்தித்திருந்தீர்கள். அவர்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கின்றது உங்களுடைய இந்த கோரிக்கைகளை பொறுத்தவரையில்? உண்மையில் நாங்கள் இந்த மக்கள் மனு வடகிழக்கு சிவில் சமூக குழு இந்த சந்திப்புகளை மேற்கொண்டது, அதாவது நீங்கள் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சினை தொடர்பில் இவ்வாறான பார்வைகளை கொண்டிருக்கிறீர்கள், அதே நேரம் அரசியல் அமைப்பில் உள்ளவற்றை முழுமையாக அமுல்படுத்துவது பற்றி உங்களுடைய அபிப்பிராயங்கள் என்ன என்ற கருத்துக்களைத்தான் நாங்கள் அவர்களிடம் வினவினோம். அவர்கள் சந்திப்புகளின் பொழுது அரசியலமைப்பில் உள்ளவற்றை அமுல்படுத்துவதில் எங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை என்ற கருத்துக்களை பொதுவாக அவர்களுடைய குறிப்பாக சஜித் பிரேமதாசா அப்படியான கருத்துக்களை சொன்னார். நான் ஏற்கனவே 2019 தேர்தல் விஞ்ஞாபனத்திலே 13வது சட்டத்தை அமுல்படுத்துகின்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றேன்.
என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டார். ஆகவே எனக்கு அதில் பெரிய ஆட்சேபனைகள் இல்லை. ஆனால் இந்த நாட்டில் சிங்கள மக்கள் தமிழ் மக்களையும், தமிழ் மக்கள் சிங்கள மக்களையும் நம்ப முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற ஒரு அரசியல் போக்கு இருக்கின்றது. அவற்றை மாற்றி அமைப்பதற்கு நாங்கள் நீண்ட கால அடிப்படையில் வேலை செய்ய வேண்டும். அதை தன்னால் தான் செய்ய முடியும் என்ற மாதிரி, அது பொதுவாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நாங்கள் தான் இதை செய்வோம், எங்களால் தான் செய்ய முடியும் என்று சொல்வது வழக்கமானது. நாங்கள் அவர்களோடு விவாதம் செய்ய போகவில்லை. அவர்களுடைய கருத்துக்கள் மற்றும் அவர்களுடைய அந்த புரிதல், அவர்கள் என்ன இந்த தேசிய இன பிரச்சினை தொடர்பான இவ்வாறான பார்வைகளை கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையை அறிந்து கொள்வதென்ற நோக்கத்தில் தான் மக்கள் மனு வடகிழக்கு சிவில் சமூக குழு இந்த சந்திப்புகளை மேற்கொண்டது. ஆனால் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கும் இந்த 13வது சட்டம் என்றதுக்கு பேச்சுக்கு இடம் இருக்க முடியாது. அது உச்சபட்சமான தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை சொல்லுகின்ற காலம். இது வேறு விடயம். இது ஒரு தென்னிலங்கை அரசியல் கட்சியிடம் நீங்கள் அரசியல் அமைப்பில் உள்ளவற்றை அமுல்படுத்துவதை பற்றி என்ன மாதிரியான நிலைப்பாடுகளை கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்பது, ஆக குறைந்தது அதை செய்து கொண்ட மனநிலையிலாவது இந்த வேட்பாளர்கள் இருக்கின்றார்களா என்பதை ஒரு பரிசோதிக்கின்ற முயற்சியாகத்தான் எங்களுடைய நகர்வுகள் அமைந்தன. 13வது சட்டத்தில் உள்ள விஷயங்களை அமுல்படுத்துவதில் அவர்களுக்கே பிரச்சனை இல்லை என்று அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொன்ன பிறகு சொல்வார்களாக இருந்தால் அதை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியம். எங்களுடைய பிரச்சனை உச்சபட்சமான இலக்குகளை பற்றி பேசுவதாகும். என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம், அந்த உச்சபட்சமான இலக்கு பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது இது சம்பந்தமாக நாங்கள் உரையாடப்பட வேண்டி இருக்கிறது. தமிழ் சூழலில் இந்த பொது வேட்பாளர் விடயத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு செல்கின்ற பொழுது 2004ஆம் ஆண்டு தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாங்கள் அதை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய அந்த பொது வேட்பாளருக்கான புதிய தேர்தல் விஞ்ஞாபனத்தை வரைவு செய்யலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த 2004ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது விடுதலை புலிகள் இருக்கின்ற பொழுது வைக்கப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனம். அதை யாரும் மறுதளிக்க முடியாது. அதில் தமிழ் தேசியத்துக்கு விரோதமாக எதுவும் இருப்பதாக யாரும் சொல்ல முடியாது. சொன்னால் அவர்களுக்குத்தான் அந்த விஷயம் விளங்கவில்லை என்று ஒரு அர்த்தம் உருவாகிவிடும். அவை அது பற்றி உரையாடப்பட வேண்டி இருக்கிறது. இந்த பொது வேட்பாளர் விடயம் விரைவில் அடுத்த கட்டத்தை கொண்டு போவதற்கான ஏற்பாடுகளையும் கலந்துரையாடல்களையும் மேற்கொள்வதற்கும் அது சம்பந்தமான உரையாடல்களும் இடம்பெற்று. நன்றி திரு யதீந்திரன் அவர்களே. உங்களுடைய அவசரமான வேலை பணிகளுக்கு மத்தியிலும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை வழங்கியமைக்காக லண்டன் உயிரோடை தமிழ் வானொலியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்வில்